முடிவடியில் அருள்முருகன் கோயில் பாலமுருகன் கோயில் காட்சி தருகிறார். பாருங்கள், முதலில் மயிலோடு புராண சின்ன மாதிரி இருக்குது பாருங்க. இந்த மயில் புராண சின்ன மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மயில் நம்ம கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் இருந்ததுன்னா பூ வாட கூட இல்லை பாருங்க. எண்ணி வச்சு பூ அருமையான காட்சி சொல்றேன். மலைக்கு வாடாம இருக்குது பூ. இங்கே பாருங்க பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சிலையோட மூஞ்சி பாருங்க. வாங்கல் எங்கள் கோயிலுக்கு சந்தன கப்பு பண்ணியிருக்காங்க. சந்தன கப்பு பண்ணியிருக்காங்க. இது அருமையாக இருக்குது. வெள்ளி தெய்வானை இப்போ ஏறினோடனே அந்த கலை பற்றி இருந்துச்சு பாருங்க. அதான் இவ்வளோ தூரம் எவ்வளோ முடியுமா? எப்படி மூச்சு சிலை வெறும் சிலையிலே நிற்கிது. எவ்வளோ புயல் மழை வழியில் இது வந்தாலும் தாங்கி கொண்டு ஒரு பாறையில் மேல் நிற்கிறார் முருகர். அவருக்கு சக்தியே சக்தி தான். இந்த கோயிலை காலையில் வந்திருந்தோம்னா பாருங்க, ஓரளவுக்கு பார்த்து மலை இந்த இடம் ஃபஸ்ட்டு மலை தான். அவர் நெல் தரக்கூடிய மரமாக பாருங்க. என்ன மரம்னு இது தெரியல. நாங்கள் சர்ச் பண்ணி போகிறோம் அடுத்த சேனலில். அதுக்கப்புறம் பாதி ஃபஸ்ட்டு சார் ரெண்டு பக்கம் நமது நிர்வாகியான அப்படியே இருங்கண்ணா முருகன் கோயிலை கண்டுபிடித்து அவர்கள் சிறப்புரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆறுபடை சங்கத்தின் எங்களின் இதய துடிப்புமான அண்ணன் கண்ணன் ராகராஜ் அண்ணன் அவர்களும் ஆறுபடை சங்கத்தில் மாநில பொறுப்பாளர் அல்லாமல் பொறுமையாளர் அவர்களுக்கும் நவபாசன அத்தினாபுரத்தில் உள்ள நவபாசன கோயிலில் சித்தர்களில் முக்கிய தலமாக வழங்கும் பயணிக்கு அடுத்தபடியாக நவபாசன தண்டாயுதபாணி கோயிலை காப்பாளருமான எங்கள் மதிப்பு மரியாதைக்குரிய ரெட்டிப்பட்டி சீனிவாசன் சார் இக்கோயிலை வந்திருக்கிறார். சார், நீங்கள் உங்களால் முடிஞ்சது சொல்லுங்கள், என்ன இந்த கோயில் ஸ்பெஷலுன்ட்டு. ஆனால் நீங்களும் சொல்லலாம், ஒவ்வொருத்தராக சொல்லலாம். கொஞ்சம் இந்த கோயிலுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அடுத்த சேனலில் என்ன போடணும் என்றது சொல்லுங்கண்ணா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த அனைத்து முருக கடவுள்கள் பக்தர்களுக்கும் சிறப்பான ஒரு செய்தி. நம்ம குரோம்பேட்டை அருகில் உள்ள பச்சை மலையில் சிவன் கோயில் இருக்கும். அதை பார்த்துருப்பீங்க. எல்லா யூடியூப்லும் வந்தவங்களும் அந்த சிவன் கோயிலுக்கு தான் வழிகாட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த மலைக்கு அருகில் இப்படி ஒரு பால தண்டாயுதபாணி முருகன் திருக்கோயில் இருக்கும் என்று நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், இந்த பாதையெல்லாம் நாங்கள் கடந்து வரும்போது எங்கள் மாவட்ட செயலாளர் திரு பாபு அவர்கள் ஒளிப்பதிவு பண்ணி கொண்டு வந்தார். அந்த கடுமையான இந்த பாதையில் இதை நம்ம சீரமைக்க கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து பக்தர்களும் ஒன்றிணைந்து இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வருகை தந்து அவருடைய அருளை நீங்கள் பெற்று திரும்பும் வகையில் இந்த கோயிலை சீரமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்ற முன்முயற்சியோடு இங்கு அண்ணன் நவபாஷண அஸ்னாபுரத்தில் அமைந்துள்ள மிகவும் சக்தி வாய்ந்த நவபாஷண அப்பன் திருக்கோயிலுடைய ஐயா அர்ச்சகர் அவர் தான் எங்களுக்கு இந்த கோயிலை அடையாளம் காமிச்சார். இது வரைக்கும் நாங்கள் இந்த மலைக்கு அருகில் போயிருக்கோமே கட்டி இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கிறது எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதத்தால் அவருடைய அருளால் நாங்கள் அப்பன் முருகனை இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். இது போன்று அனைத்து முருகர்களும் ஒரு நாள் உங்களுடைய டைமை செலவு பண்ணின்னு இவரை பாருங்கள். பார்த்துட்டு இவரோட அருளை உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஐயா திரு நீங்கள் 2 வாரத்தை சொல்லுங்கள். எங்கள் ஐயா வணக்கத்துக்குரிய திரு வாழ்ந்து கொண்டிருந்த போகர் திரு நவபாசன தண்டாயுதபாணி பாலகுமாரன் முருகர் கோயில் அர்ச்சகருமான சேவகரமான எங்கள் ஐயா மதிப்புக்குரிய ரெட்டிப்பட்டி சீனிவாசன் ஐயா சிறப்புரை ஆற்றுவார். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள் ஐயா என்னான்ட்டு. ஓம் ஸ்ரீ ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கு அரோகரா. அடியார்களே, அன்பர்களே, குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று ஔவையார் கூறிய அந்த முதுமொழிக்கு ஏற்ப இந்த குன்றிலே திரு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவயானியோட வீட்டில் இருக்கிறார். இது ஒரு மிக சிறப்பு. ஏன்னா
குன்று இருக்கமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ன்றது ஔவையார் அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு பலிக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் இந்த மாதிரி ஒரு மலையில் இந்த எம்பெருமான் வள்ளி தேவனையோட வீட்டில் இருக்க காட்சி மிக சிறப்பானது, காண கிடைக்காதது. நம்ம வந்து என்னைக்காவது கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கின்ற அந்த வாசகத்துக்கு ஏற்ப இன்னைக்கு நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணோம். திடீர்னு வந்துட்டோம். முருகப்பெருமான் எங்கள் 3 பேரும் அழைச்சிட்டாரு. அடியார்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து படிக்கட்டு வசதியோ எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பாபு வந்து அந்த ஒளிப்பதிவு பண்ணும்போது தெரியும், மேலே ஏறி வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. உடல் நலம், மனநலம், வைராகியம், திருத்தொண்டு, இதில் சிறப்பு வைக்கிறவங்க மட்டுமே இந்த கோயிலுக்கு வந்து பார்க்க முடியும். தவிர சாதாரணமாக ஏதோ ஒரு பிக்னிக் விசிட்டோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த கோயிலை பார்க்க முடியாது. வைராகியம் இருக்கணும். முதல்ல முருகப்பெருமானை பார்த்தே ஆகணும். அவன் எங்கே இருக்கானோ அந்த இடத்துல நான் தொண்டு செய்வேன் அந்த உறுதி கொண்ட 2 நபர்கள். ஆனால் இதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணோம், இவங்களுக்கு வருவாங்களா செய்வாங்களான்னு இருந்தது. இருந்தாலும் பார்க்கலாம் சொல்லும்போது கூட இவரோட வைராகியம், இவரோட பக்தி, இவரோட தொண்டு இவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்ந்துருக்கு. அதனால் அடியார்கள்லாம் இந்த வீடியோவை பார்த்து இந்த முருகப்பெருமானுக்கு உங்களால் என்ன செய்யணும், உங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கிறாரோ அது செய்து பிற்காலத்தில் வர அடியார்கள் எல்லாமே சுலபமாக வந்து பார்க்குற அளவுக்கு செய்யணும். எப்படி வந்து ஒரு மருதமலையில் முருகன் எப்படி ஒரு சிறப்பு கொண்டாரோ அதே மாதிரி இந்த திருத்தலத்தில் குன்று இருக்கலாம் குமரனுக்குமே இந்த குரோம்பேட்டைன்றது குமரன்பேட்டை தான் குரோம்பேட்டையாக மாறிச்சு. இந்த குமரன்பேட்டைன்றது சுற்றி முருகன். இந்த குமரன்பேட்டையில் வந்து முருகப்பெருமானே ஆட்சி செஞ்சிருக்கார். அதுக்கு உதாரணமே இந்த கோயில் தான். உச்சத்தில் உட்கார்ந்த குன்றத்தில் இருக்கார். முன்னாடி இருந்த எல்லா குன்றும் அழிந்து விட்டன. இப்பொழுது இருக்குது இந்த ஒரு குன்று தான். அதனால் இந்த குன்றை காப்பாற்ற வேண்டும். இந்த குடியிருக்கும் குமரனை காண வேண்டும். அடியார்கள்லாம் உடல் பலம், மனபலம், பக்தி பலம் இருக்க அனைவரும் இங்கே வந்து முருகப்பெருமானை, வள்ளி தேவனை, சுப்பிரமணிய சுவாமியை